பலவீனங்களை, உங்க சூழ்நிலைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அவர் இந்த இடத்துல உன் சூழ்நிலைகளுக்கு வந்து ஐயோ பாவன்னு தட்டி கொடுக்க அல்ல, தன் மகத்துவங்களை உனக்கு அவர் வெளிப்படுத்தி கொண்டு இருப்பா. இந்த தேவன் என்னென்றைக்கும் என்னுடைய தேவன், சதா காலம் உங்களை நடத்துகிறதுக்கு அவர் போதுமானவர். ஆண்டவர் என் சூழ்நிலை எனக்கு சாதகமா இல்லை, என்னுடைய காரியங்கள் எனக்கு சாதகமா இல்லைன்னு ஆண்டவர் சமூகத்தில் வந்தா அவர் உன்னுடைய பலவீனங்களை, உன்னுடைய துக்கங்களை, உன்னுடைய சூழ்நிலைகளை பார்த்துட்டு அதற்கு ஏற்றாற்போல் பேசுகிறவர் அல்ல. தான் எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன், தான் எவ்வளவு பெரிய வல்லமையுடைய தேவன் என்பதை. ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்கும்போது ரொம்ப வேதனையோட பேசிட்டு போறாங்க. எருசலேமில் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அடிச்சு கொண்டுட்டாங்க, ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்கன்னா அப்படி அப்ப இவர் கதை கேட்கல, மாறாக அவருடைய இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணி கொண்டிருந்தார். ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, தன் மகத்துவங்களை வெளிப்படுத்துகிற தேவன் அவர், தன் மகத்துவங்களை பிரஸ்தாபப்படுத்துகிற தேவன் அவர். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வேதனையோட பேசிட்டு போனா, அப்படியாப்பா ரொம்ப பிரச்சனையாகி போச்சான்னு கேட்கல, இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த இடத்துல நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய சூழ்நிலையோட வந்தாலும் உங்க சூழ்நிலை அவருக்கு நன்றாய் தெரியும். ஆனா ஒன்று அவர் செய்வார், இந்த இடத்துல வந்தோடனே அவருடைய மகத்துவங்களை நீங்க பார்க்க பார்க்க பார்க்க, அவர் வல்லமைகளை நீங்க தியானிக்க தியானிக்க எனக்குள் அக்கினி மூண்டது. அதுதான், அதுக்கு அப்புறம் தான் யோபு சொல்றான், தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடா. சத்தமா சொல்லுங்க, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் சபையில தேவரீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிறது ஒன்றும்